எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து 2 கறவை மாடுகள் 2 இருக்குது. அதுக்கான தீவனம் வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் முறையில் நமக்கு தேவையான புல்லை வந்து நம்மளே இது பண்ணிக்கிறதுக்காக இந்த சூப்பர் நேப்பியர் அப்படின்ற ஹைப்ரிட் தீவனத்தை வந்து நம்ம நட்டுருக்கோம். நட்டு நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாட்டுக்கு வந்து நம்ம உணவை வந்து கட் பண்ணி நம்ம கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 கலப்பில் 2 டைம் உழவு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ரொட்டவேட்டரில் 2 டைம் உழவு செஞ்சுட்டு, பாத்தி அமைக்கிறதுக்காக மாட்டில் நல்லா உழவு நேராக தண்ணி பாய்க்கிறதுக்காக மாட்டில் உழவு செஞ்சுட்டு நம்ம பாத்தி அமைச்சிட்டு, இந்த நேப்பியரோட இந்த தண்டு இருக்குது இல்லையா, இதுதான் விதை தண்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பக்கத்தில் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திக்கு 2-3 விதை வந்து அப்படியே நட்டு தண்ணி பாய்ச்சிருக்கோம். நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் அறுத்துட்டு அப்புறம் நம்ம மக்கிய மாட்டு சாணம் வந்து நம்மக்கிட்ட இருப்பில் இருக்குது. அதவே எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அறுத்துட்டு அப்புறம் உடனே நம்ம மக்கிய தொழு மாட்டு சாணம் அதாவது இன்புட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே தண்ணி பாய்ச்சிருவோம். ஏன்னா அந்த மக்கிய மாட்டுத்தலை வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ப்ளஸ்ஸு இது வந்து பாதிக்கும் அப்படின்றதுனால சாணம் கொடுத்த உடனே தண்ணி பாய்ச்சிருவோம். 10 நாளைக்கு ஒரு டைம் நம்ம தண்ணி பாய்ச்சா போகும் இந்த இதுக்கு. இது வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த புல் அந்த இதுக்கெல்லாம் நம்ம ஒரு வளருது, அந்த இது எல்லாமே ஓகே. இது வந்து ஓகே எப்படின்னா தண்ணி பாய்ச்ச உடனே 10 நாள் கழித்து பார்த்திங்க 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்க்கணும். இது வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி வந்து தேவைப்படுற ஒரு இதுதான், ஹைப்ரிட் வெரைட்டி தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான அந்த புல் அந்த இதுலேருந்து எல்லாமே மொத்தமாக கலெக்ட் பண்ணும்போது ஒரு பண்டில் வந்து அப்படியே குயிக்காக கிடைக்கும், ஒரே ஒரு பாத்திலே அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம மாட்டுக்கு உணவு தருவோம். ப்ளஸ்ஸு பக்கத்தில் இருக்க காஞ்ச புல்லுங்க அந்த மாதிரிலாம் தருவோம். நம்ம அதை வந்து கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். வேறு மிக்க நன்றி.